ஹலோ வியூவர்ஸ், நம்மளோட இன்னைக்கு கிளாஸ் நம்பர் 11 பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்மளோட டாபிக் பார்த்தீங்கன்னா ஏடி அக்கௌண்ட் பாஸ்வேர்டும் அந்த அக்கௌண்ட் லாக் அவுட் பாலிசியும் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, இது 2மே செப்பரேட் டாப்பிக்கா போடலாம். ஆக்டிவ் டைரக்டரி அக்கவுண்ட் பாஸ்வேர்டும் செப்பரேட் டாப்பிக்காவும், அக்கவுண்ட் லாக் அவுட் பாலிசி ஒரு செப்பரேட் டாப்பிக்கும் போடலான்னு பார்த்தேன். செப்பரேட் வீடியோவா போடலான்னு பார்த்தேன். அதுக்கு அடுத்து நான் பார்த்தேன், சரி வேணாம், இது 2மே ஒண்ணா போட்டா தான் அ ஒரு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, 2த்தையும் ஒரே வீடியோல போடுறதுக்காக நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஓகேவா? ட்ரை பண்றேன். மேக்ஸிமம் 2த்தையும் கவர் பண்ற மாரி நான் ட்ரை பண்றேன். இந்த ஒரே வீடியோல. அப்பதான் உங்களுக்கு புரியும். எப்படி இது 1 அடுத்து 1 தான் உங்களுக்கு 1 பை இது இது இல்ல இது ஒர்க் ஆவனா இது ஃபெயில் ஆவனா தான் இந்த பாலிசி ஒர்க் ஆகும். ஓகேவா? ஓகேவா? இந்த அக்கவுண்ட் பாஸ்வேர்ட் பாலிசி ஃபெயில் ஆவனா தான் யூசர் ட்ரை பண்ணி என்டர் பண்ணும்போது ஃபெயில் ஆவனா தான் இந்த அக்கவுண்ட் லாக் அவுட் பாலிசி ஒர்க் ஆகும். ஸோ அத 2த்தையும் நீங்க சேம் சேம் ஒரே வீடியோல பார்க்கும்போது தான் உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ ஃபுல்லா நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி நான் கவர் பண்றேன் 2த்தையும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த அக்கவுண்ட் லாக் அவுட் பாலிசி அண்ட் அக்கவுண்ட் லாக் அவுட் பாலிசி அண்ட் அக்கவுண்ட் பாலிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஒரு டொமைன் ஒரு டொமைன் லெவல் ஆர்கனைசேஷன்ல இது ஒரு மெயின் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப எ அட்டாக்கர்ஸ் எப்படி அட்டாக் பண்ணுவாங்க, ஹேக்கர்ஸ் எப்படி ஹேக் பண்ணுவாங்க, த்ரெட்ஸ் எப்படி பரவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பளோட ஆர்கனைசேஷன்ல ஒரு ஸ்ட்ரென்த்தியான பாஸ்வேர்ட் அந்த ஒரு யூசர் சைட்ல ஒரு ஸ்ட்ரென்த்தியான பாஸ்வேர்ட் இல்லாதனால, நம்மளுக்கு ஈஸியா ஹேக் பண்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அவங்களோட அக்கவுண்ட் ஹேக் பண்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இது ஒரு மெயின் ரீசன் நீங்க இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. 2வது ரீசன் பார்த்தீங்கன்னா, எப்பயாச்சும் நீங்க யோசிச்சிருக்கீங்களா? எப்படின்னா, இப்ப எப்பயாச்சும் நம்ம ஒரு யூசர ஆன்போர்டிங் பண்றோம்ல, அப்போ நீங்க எப்பொழுதுமே ஆன்போர்டிங் டயத்துல அந்த யூசர் கிரியேட் பண்ணும்போது, அக்கவுண்ட் பாஸ்வேர்ட் பாலிசி நீங்க அங்க செட் பண்ண மாட்டீங்க. ஓகேவா? யூசர கிரியேட் பண்ணும்போது, இங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரியும். ஸோ நான் இப்போ இது என்னோட சர்வர் ஓகேவா? இதில போயிட்டு நான் என்ன செய்றேன்னா, சர்வர் மேனேஜர் போயிட்டு நம்ம என்ன செய்வோம், ஒரு யூசர கிரியேட் பண்ணுவோம். யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸ்ல போயிட்டு ஒரு யூசர்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? அந்த அந்த நேரத்தில நீங்க எப்பொழுதுமே ஒரு பாலிசிய நீங்க செட் பண்ண மாட்டீங்க. ஒரு யூசருக்கு நீங்க பாலிசிய செட் பண்ண மாட்டீங்க. ஸோ இதான் யூசர் கிரியேட் பண்றதுக்கு. இதில பார்த்தீங்கன்னா, நீங்க டைரக்ட்டா யூசர் நேம் குடுப்பீங்க. டிஸ்ப்ளே நேம் ஃபர்ஸ்ட் நேம் குடுப்பீங்க. லாஸ்ட் நேம் குடுப்பீங்க. அடுத்து டிஸ்ப்ளே நேம் குடுப்பீங்க. அதுக்கடுத்து யூசர் லாகின் நேம் குடுத்துட்டு, நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா, பாஸ்வேர்ட் குடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த யூசர் அக்கவுண்ட் கிரியேட் ஆயிடும். அதே நீங்க எந்த எந்த இடத்துலயுமே இந்த கிரியேட் பண்ணும்போது, எந்த இடத்துலயுமே பாஸ்வேர்ட் பாலிசிய நீங்க அப்ளை பண்ண மாட்டீங்க. ஓகேவா? அது எப்படி அப்ளை ஆவுது? ஓகேவா? அது எப்படி ஒர்க் ஆவுது? அப்படி சொல்லிட்டு தான் இந்த ஃபுல்லா இந்த இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகே. ஸோ ஸோ இந்த கிளாஸ்ல ஃபுல்லா அததான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 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 டிக்கெட் இமெயில வச்சு தான் அந்த கிளாஸ ஃபுல்லா நான் மூவ் பண்ண போறேன். ஓகேவா? எதுலேருந்து நம்ப டிக்கெட் சிஸ்டம் நான் ப்ரீவியஸ் கிளாஸ்லயே நான் டிக்கெட் சிஸ்டம் வச்சு தான் மூவ் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸ்லயும் நான் அதே அதே ஒரு ஃபாலோ பண்ணிட்டு நான் அந்த கிளாஸ ஃபுல்லா மூவ் பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ ஃப்ரம் ஐசி சிஐஓட்டேருந்து நம்மளுக்கு வருது. சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வருது. யாருக்கு ஃப்ரம் சிஐஓ, டூ சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர். சப்ஜெக்ட்ட பார்த்தீங்கன்னா, சிஐஓ ரெக்வெஸ்ட் பண்றாரு. ரெக்வெஸ்ட் ஃபார் ரிவ்யூ அண்ட் ஸ்ட்ரெங்தனிங் ஆஃப் ஆக்டிவ் டைரக்டரி பாஸ்வேர்ட் அண்ட் ஆக்டிவ் டைரக்டரி பாஸ்வேர்ட் அண்ட் அக்கவுண்ட் லாக் அவுட் பாலிசி. ஓகேவா? இது சப்ஜெக்ட்லயே தெளிவா புரியுது. உங்களோட ஆக்டிவ் டைரக்டரியோட பாஸ்வேர்டும், அக்கவுண்ட் லாக் அவுட் பாலிசியும் ஸ்ட்ரெங்தனிங் பண்ணணும். ரிவ்யூ பண்ணுங்க. ஸ்ட்ரெங்தனிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ டியர் சிஸ்டம் அட்மின், ஐ ஹோப் திஸ் இமெயில் ஃபைண்ட் யூ வெல் ஆஸ் பார்ட் ஆஃப் அவர் ஆன்கோயிங் எஃபெக்ட் டு என்ஹான்ஸ் த செக்யூரிட்டி ஆஃப் அவர் சிஸ்டம். Security of the system, I kindly request you to review the password policy and account lockout policy configured in our Active Directory given the revolving security enhance. It is crucial that this policy meet the highest standard to protect our organization against potential threat. Specifically, if I like to ensure that a password policy enforces strong
password including complexity requirement, minimum length and regular expression. The lockout policy is configured to prevent unauthorized access attempts with settings such as lockout threshold duration and reset time being optimized. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே 2-3 பாயிண்ட் நான் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து காட்டுறேன் எப்படி அப்படின்னா என்னத்துக்கு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. என்ஹான்ஸ் த செக்யூரிட்டி ஆஃப் அவர் சிஸ்டம். ஃபஸ்ட்டே வந்து என்ஹான்ஸ் தான். ஓகேவா? அவுட் சைட்லேருந்து வந்து ஹேக்கர்ஸ் வந்து அட்டாக் பண்ண முடியாத அளவுக்கு என்ஹான்ஸ் பண்ணணும் செக்யூரிட்டி சிஸ்டத்தை. ஓகேவா? ஸோ அது என்ன சொல்கிறாங்க, என்ஹான்ஸ் பண்ணால் அதை ரிவ்யூ பண்ணி ஓகேவா, அந்த அக்கௌண்ட்டு பாஸ்வேர்ட் பாலிசியும் அக்கௌண்ட் பாஸ்வேர்டையும் ரிவ்யூ பண்ணி கான்ஃபிகர் பண்ணணும். இதில் ஏரியில் ஓகேவா, 2வது பாயிண்ட்டு. ஸோ வந்து அந்த என்ஹான்ஸ் செக்யூரிட்டி லேண்ட்ஸ்கேப் வந்து எப்படி இருக்கணும்னா, ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு ப்ரொடெக்ட் அவர் ஆர்கனைசேஷன் எகென்ஸ்ட் பொட்டன்ஷியல் த்ரெட். ஓகேவா? ஸோ அந்த என்ஹான்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, செக்யூரிட்டி லேண்ட்ஸ்கேப் வந்து எப்படி இருக்குன்னா, நம்மளோட ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு ப்ரொடெக்ட் அவர் ஆர்கனைசேஷன் அண்ட் எகென்ஸ்ட் பொட்டன்ஷியல் த்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா? அந்த அவுட் சைடில் அட்டாக்கர்ஸ் வந்து அட்டாக் பண்ணக்கூடாது. ஹையஸ்ட் ஸ்டாண்டர்டாக பாஸ்வேர்டு வந்து இருக்கணும். ஸோ அவர் வந்து ஸ்பெசிஃபிக்கலாக ரெண்டு பாயிண்ட்டை வந்து ரிவ்யூ பண்ண சொல்கிறார். ஒன்று வந்து அந்த ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு வந்து என்ஃபோர்ஸ் பண்ணும்போது இதெல்லாம் இருக்கணும். ஃபஸ்ட்டு இது இருக்கணும், காம்ப்ளெக்சிட்டி ரெக்குயர்மெண்ட் இருக்கணும். அடுத்து மினிமம் லென்த் இருக்கணும். அடுத்து வந்து ரெகுலராக எக்ஸ்பயர் பாஸ்வேர்டு எக்ஸ்பயர் ஆகிறோம்ல, அதுதான் வந்து ரெகுலர் எக்ஸ்பிரேஷன் சொல்கிறது. ஸோ அது இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த லாக் அவுட் பாலிசியோட அதுக்கு இது வந்து பாஸ்வேர்டு பாலிசி சொல்கிறாரு. அடுத்து வந்து லாக் அவுட் பாலிசிக்கு என்ன சொல்கிறாருன்னா, அவங்க வந்து ஆக்சஸ் பண்ணும்போது தப்பாக இருந்துச்சுன்னா, அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ் அட்டம்ப்ட்லாம் இருந்துச்சுன்னா, ஆக்சஸ் பண்ணும்போது யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து தப்பாக இருந்துச்சுன்னா, சிஸ்டம் வந்து லாக் அவுட் ஆகிடணும். அதுக்கு ஒரு சில டூரேஷன் இருக்கணும். அந்த டூரேஷன் முடிஞ்ச பிறகு திரும்பியும் சிஸ்டம் ரீசெட் பண்ணிட்டு அவங்கள பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ண சொல்லி அலோவ் பண்ணணும். அப்படி சொல்லிட்டு தான் இந்த மெயில் ஃபுல் இமெயிலோட ஒரு ஃபுல் இமெயிலோட ஒரு தெளிவான ஒரு நோக்கமே. ஓகேவா? அந்த சியோட நோக்கமே. ஸோ இதை எப்படி பண்ணலாம், இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படி சொல்லிட்டு தான் நம்ம தியரிட்டிக்கலாக பார்ப்போம். தியரிட்டிக்கலாக நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். தியரிட்டிக்கலாக இல்லை, ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இங்கே என்னோட சர்வர் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ சர்வரில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம யூஸரை கிரியேட் பண்ணும்போது எப்பொழுதுமே வந்து பாஸ்வேர்டு பாலிசி வந்து இந்த யூஸரோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது அப்ளை பண்ண மாட்டோம். அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட். ஓகேவா? மைக்ரோசாஃப்ட் வந்து நீங்கள் எப்போ வந்து ஒரு டொமைன் ஏடியை கிரியேட் பண்ணுறீங்களோ அப்போயே வந்து சில வந்து டிஃபால்ட் குரூப் பாலிசியை வந்து அவங்க வந்து புஷ் பண்ணுவாங்க. கிளைண்ட் சிஸ்டத்துக்கு வந்து புஷ் பண்ணுவாங்க. அந்த டிஃபால்ட்டு பாலிசியை வந்து சில கிளைண்ட் சிஸ்டத்துக்கு வந்து புஷ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் வந்து டிஃபால்ட்டு டொமைன் பாலிசி அடுத்துன்னு அர்த்தம். டிஃபால்ட்டு டொமைன் பாலிசி. ஓகேவா? நீங்கள் எப்போல்லாம் வந்து ஒரு டொமைனை கிரியேட் பண்ணுறீங்களோ அப்போ வந்து டிஃபால்ட் பாலிசி வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பாலிசி குரூப் பாலிசி மேனேஜ்மெண்ட் வந்து கிரியேட் ஆகும். இதில் வந்து சில ரூல்ஸ்லாம் வந்து எனேபிள் பை டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் எப்போ கிளைண்ட் சிஸ்டத்தை புல் பண்ணுறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த கிளைண்ட்ஸ் இந்த டிஃபால்ட் பாலிசி வந்து இது ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளைண்ட் சிஸ்டத்தில் ரன் ஆகும். ஓகேவா? இந்த டிஃபால்ட் பாலிசியில தான் உங்களோட லாக் அவுட் பாலிசியும் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த டிஃபால்ட் டொமைன் பாலிசியில தான் உங்களோட லாக் அவுட் பாலிசியும் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிக்கிங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் போங்க. ஓகே, எடிட் போயிட்டு இதில் வந்து பாலிசிஸ்ன்னு இருக்குல்ல, கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷன் இருக்குல்ல, அதுக்கு கீழே பாலிசிஸ்ன்னு இருக்குல்ல, அதில் போனீங்கன்னா விண்டோஸ் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி செட்டிங்ஸ்ன்னு இருக்குல்ல, நான் ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்குறேன். செக்யூரிட்டி செட்டிங்ஸ்ன்னு இருக்குல்ல, அதில் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு உள்ளார அக்கௌண்ட் பாலிசிஸ்ன்னு இருக்கும். அக்கௌண்ட் பாலிசி ஸோ நீங்கள் இப்போ டிஃபால்ட் குரூப் பாலிசின்னு இருக்கும். அது உள்ளார வந்து கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷன், அது உள்ளார பார்த்தீங்கன்னா பாலிசிஸ், அதுக்கு உள்ளார பார்த்தீங்கன்னா விண்டோஸ் செட்டிங்ஸு, அதுக்கு உள்ளார செக்யூரிட்டி செட்டிங்ஸ் உள்ளார பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் பாலிசின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த அக்கௌண்ட் பாலிசி உள்ளார பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் பாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா? பாஸ்வேர்ட் பாலிசின்னு சொல்லிட்டு இருக்கும்.
ஸோ இதில தான் இந்த பாஸ்வேர்ட் பாலிசில உங்களுக்கு இத்தனை பாலிசிஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இத வந்து ஒன் பை ஒன்னா நம்ம பார்ப்போம். எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. மெயினா ஸ்ட்ரக்சரா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து லாக் அவுட் பாலிசிய வந்து மூவ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட்டு பாலிசி பார்த்தீங்கன்னா, என்ஃபோர்ஸ் பாஸ்வேர்ட் ஹிஸ்ட்ரின்னு இருக்கு. ஸோ என்ஃபோர்ஸ் பாஸ்வேர்ட் ஹிஸ்ட்ரி அது பார்த்தீங்கன்னா, பை டிஃபால்ட்டா வந்து 24 பாஸ்வேர்ட் ரிமைண்டர்ன்னு தான் இருக்கும். ரிமைண்டர்ன்னு தான் இருக்கும். 24 தான் இருக்கும். என்ஃபோர்ஸ். ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் இது எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. ஓகேவா? இது வந்து என்ஃபோர்ஸ் பாஸ்வேர்ட் ஹிஸ்ட்ரி. பை டிஃபால்ட்டா வந்து 24 தான் இருக்கும். அது எதுக்காகன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் வி ஒன்ஸ் யூஸ் a பாஸ்வேர்ட், சேம் பாஸ்வேர்ட் cannot be used it again. ஓகேவா? ஸோ இது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட்டு டைமு யூசர் யூசர் 1க்கு வந்து நான் ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்றேன். ஓகேவா? அது வந்து எக்ஸ்பைரி ஆயிடுது. ஓகேவா? எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. நான் செகண்ட் டைம் வந்து இந்த சேம் யூசருக்கு நான் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணும்போது, இதே சேம் பாஸ்வேர்ட நான் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் யூசர் கிரியேட் பண்ணி நான் ஒரு பாஸ்வேர்ட் குடுத்துடுறேன். ஓகேவா? அது எக்ஸ்பைரி ஆயிடுது. அதே நான் வந்து இதே யூசருக்கு திரும்பி நான் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணும்போது, ரீகிரியேட் பண்ணும்போது, சேம் பாஸ்வேர்ட நான் யூஸ் பண்ண முடியாது. எப்பன்னா, இந்த 24 டைம்ஸ் வந்து நம்ம இந்த 24 டைம்ஸ் வந்து நான் வந்து பாஸ்வேர்ட் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த யூசருக்கு வந்து இந்த பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிட்டேன். எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் நான் என்ன செய்யணும்? இதே பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண முடியாது. நான் இந்த பாஸ்வேர்ட கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த பாஸ்வேர்டும் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. ஸோ நான் இன்னொரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணா, திருப்பி நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பாஸ்வேர்ட நான் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஓகேவா? அது வந்து நான் இதே மாரி புது புது பாஸ்வேர்ட் வந்து 24 டைம் நான் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? 20 இந்த 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 சேம் யூசரே இந்த ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட் பண்ண பாஸ்வேர்ட் யூஸ் பண்றதுக்கு, இவரு வந்து அடுத்ததா வந்து 23, 24 டைம்ஸ் வந்து டிஃபரண்ட் பாஸ்வேர்ட் வந்து இந்த சேம் யூசருக்கே கிரியேட் பண்ணா மட்டும் தான், இந்த சேம் யூசர் வந்து 25த் டைம் வந்து என்ன செய்ய முடியும்? இந்த அவர் கிரியேட் பண்ணார் பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் பாஸ்வேர்டு அத வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? அதுதான் வந்து என்ஃபோர்ஸ் பாஸ்வேர்ட் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. ஸோ அதில நான் வந்து இது குடுத்துருக்கேன். ஆஃப்டர் சேஞ்சிங் த பாஸ்வேர்ட் 24 டைம், வி கேன் ஏபிள் டூ யூஸ் த ஓல்டு பாஸ்வேர்ட். ஓகே. நல்லா புரிஞ்சுக்கிங்க. இது வந்து என்ஃபோர்ஸ் பாஸ்வேர்ட் ஹிஸ்டரியோட அ ஃபுல்லா உங்களுக்கு டீட்டெயில்ஸா புரியணும்னா, இதான் அதோட மீனிங். ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை டிஃபால்ட்டாவே வந்து அது 24 தான் இருக்கும். மைக்ரோசாஃப்ட் ரெக்கமெண்டட் வந்து 24 தான். அதில ஒண்ணும் நீங்க செய்ய வேண்டாம். ஓகேவா? அதில ஒண்ணும் வந்து ரீகான்ஃபிகர்லாம் எதுவும் பண்ண வேணாம். ஆஸ் பெர் யுவர் கம்பெனி ரெக்யர்மென்ட். கம்பெனி ரெக்யர்மென்ட் இருந்தாலே, நீங்க வந்து இத வந்து உங்களோட டேட்டையோ இல்லாட்டி வந்து நீங்க வந்து பாஸ்வேர்ட் ரிமைண்டர் வந்து நீங்க கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்ப்போம். அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா, மினிமம் பாஸ்வேர்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. சாரி மேக்ஸிமம் பாஸ்வேர்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. ஸோ மேக்ஸிமம் பாஸ்வேர்ட் ஏஜ் அப்படின்னா, அது டிஃபால்ட்டா வந்து அ 42 தான் இருக்கும். பை டிஃபால்ட்டா மைக்ரோசாஃப்ட்டோட பாலிசி படி 42 தான் இருக்கும். ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை டிஃபால்ட்டா வந்து 42 டேஸ் தான். ஸோ ஆஃப்டர் 42 டேஸ் யூசர் அக்கவுண்ட் பாஸ்வேர்ட் வில் எக்ஸ்பயர். ஓகே. இது வந்து அந்த அந்த பாஸ்வேர்டோட லைஃப்ப பத்தி சொல்றது. ஓகேவா? அது எத்தன நாளு அலைவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது தான் இந்த மேக்ஸிமம் பாஸ்வேர்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. எத்தன நாள் அலைவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. ஸோ ஃபார் லார்ஜ் ஆர்கனைசேஷன் லெவல் மேக்ஸிமம் பாஸ்வேர்ட் ஏஜ் இஸ் 90 டேஸ். ஓகேவா? எங்க இதுலனா வந்து நாங்க 90 டேஸ் தான் செட் பண்ணியிருக்கோம். ஏன்னா 42 டேஸ்ங்கிறது ரொம்ப கம்மியான நாளு. ஆனா மைக்ரோசாஃப்ட் ரெக்கமெண்ட் பண்றது 42 டேஸ். ஆனா என்னோட ஆர்கனைசேஷன்ல நான் வந்து ரெக்கமெண்ட் பண்றது வந்து 90 டேஸ். ஓகேவா? 90 டேஸ். ஸோ அடுத்தது பார்ப்போம். அந்த ஆஃப்டர் 90 டேஸ் வந்து யூசர் பாஸ்வேர்ட் வந்து எக்ஸ்பயர் ஆயிடும். ஓகே. அதோட மீனிங் தான் வந்து மேக்ஸிமம் பாஸ்வேர்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. அடுத்து மினிமம் பாஸ்வேர்ட் ஏஜ் அப்படிங்கிறது வந்து 1 டேவா தான் இருக்கும் பை டிஃபால்ட். ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பை டிஃபால்ட்டா வந்து 1 டே தான் இருக்கும். இட் மீன்ஸ் ஆஃப்டர் கிரியேட்டிங் த நியூ யூசர் அக்கவுண்ட், த பாஸ்வேர்ட் யூசர் அலோவ்ட் டு சேஞ்ச் தேர் பாஸ்வேர்ட் பை தெம்செல்ஃப் ஆஃப்டர் 1 டே.
ஸோ இது இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? மினிமம் பாஸ்வேர்ட் ஏஜ் அப்படின்ட்டா, இப்போ வந்து ஒரு யூசர் அக்கவுண்ட் கிரியேட் பண்றீங்க. ஒரு புது யூசர் அக்கவுண்டோ கிரியேட் பண்றீங்க. இல்லாட்டி எக்ஸிஸ்டிங் யூசரோட பாஸ்வேர்ட வந்து நீங்க ரீசெட் பண்றீங்க. ஓகேவா? அந்த யூசரு அவங்க பாஸ்வேர்ட வந்து நம்ம குடுத்த பாஸ்வேர்டு வந்து தேவையில்ல. அவங்களா யூசர் அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். இல்லாட்டி ஒரு ச ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்காக அவன் சேஞ்ச் பண்றான்னு வச்சுக்கங்களேன். அது வந்து அவங்க ஏற்கனவே சேஞ்ச் பண்ட்டாங்க. திருப்பியும் சேஞ்ச் பண்ணணும்னா, அவங்க எப்ப சேஞ்ச் பண்ண முடியும்னா, 1 டே கழிச்சு தான் அவங்களால சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? அதுதான் இந்த மீனிங். ஓகேவா? அவங்க வந்து ஏற்கனவே சேஞ்ச் பண்ட்டாங்க. இப்ப நான் ஒரு யூசர் கிரியேட் பண்ணிட்டேன். யூசர கிரியேட் பண்ணி அவங்க பாஸ்வேர்ட் வந்து செட் பண்ட்டாங்க. ஸோ, அவங்களுக்கு அந்த பாஸ்வேர்ட் வந்து தேவையில்ல அப்டின்ட்டு அவங்க நெனைக்கிறாங்க. திருப்பி மாத்தணும்னு நெனைக்கிறாங்க. அப்டின்னா சடனா யூசர் கிரியேட் பண்ணிட்டு அவங்க மாத்த முடியாது. எப்பன்னா 1 டே கழிச்சு மட்டும் தான் அவங்களால அந்த அந்த செட் பண்ண பாஸ்வேர்ட மாத்த முடியும். அதுதான் வந்து மினிமம் பாஸ்வேர்ட் ஏஜ் அப்டின்னு சொல்றது. ஓகேவா? ஸோ இது வந்து அவங்க வந்து சீக்கிரம் வந்து பாஸ்வேர்டு நம்ம குடுத்தாச்சு. அவங்களும் செட் பண்ணிட்டாங்க. உடனே மாத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இங்க இஃப் யூ செட் 0 தே கேன் சேஞ்ச் த பாஸ்வேர்ட் இமிடியேட்லி. ஓகேவா? நீங்க வந்து இதுல வந்து 0 செட் பண்ணீங்கன்னா, இதுல இதுல நான் வந்து உங்களுக்கு காட்டுனா புரியும். இதுல வந்து 0 செட் பண்ணீங்கன்னா, இங்கேயே பாருங்களேன். இதுல பாஸ்வேர்ட் கேன் சேஞ்ச் ஆஃப்டர்ன்னு சொல்லிட்டு குடுத்துருக்கான். நான் இப்ப 0 செட் பண்ணும்போது, பாஸ்வேர்ட் கேன் சேஞ்ச் இமிடியேட்லின்னு சொல்லிட்டு குடுக்குறான். ஓகேவா? ஸோ இது வந்து அவங்க எப்ப சேஞ்ச் பண்ணணும், பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண பிறகு அவங்க யூசரால எப்ப சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பாலிசியோட அர்த்தம். ஓகேவா? ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா, அடுத்தது பார்த்தீங்கன்னா, மினிமம் பாஸ்வேர்ட் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாம் உங்களுக்கு புரியும். ஓகேவா? எத்தன கேரக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதோட மீனிங்கே. ஓகேவா? பை டிஃபால்ட்டாவே வந்து 7 தான் இருக்கும். இட் மீன்ஸ் வைல் என்டரிங் த பாஸ்வேர்ட் இட் ஷுட் பி 7 கேரக்டர். நீங்க பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணும்போது 7 கேரக்டர்ஸ் வந்து மஸ்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த பாலிசியோட மீனிங். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்ட் மஸ்ட் மீட் காம்ப்ளக்சிட்டி ரெக்யர்மென்ட். ஸோ இது நான் எடுக்கல. இது ரெக்கமெண்ட் கிடையாது. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்ட் மஸ்ட் மீட் காம்ப்ளக்சிட்டி ரெக்யர்மென்ட். எப்படின்னா, அ இது வந்து பை டிஃபால்ட்டாவே வந்து எனேபிள் தான் இருக்கும். ஸோ இத வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன் வந்து மஸ்ட் மீட் காம்ப்ளக்சிட்டி ரெக்யர்மென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தன இத வந்து நீங்க ஃபுல்ஃபில் பண்ணணும். ஓகேவா? ஸோ நீ வந்து அப்பர் கேஸா இருக்கணும். பாஸ்வேர்ட் வந்து அப்பர் கேஸா இருக்கணும். லோயர் கேஸா இருக்கணும். அடுத்து வந்து டிஜிட்ஸ் இருக்கணும். 0 டூ 9 இருக்கணும். அதுக்கு அடுத்து வந்து அ அ ஸ்பெஷல் சிம்பல்ஸ் இருக்கணும். டாலர் சிம்பல், சிம்பல், பெர்சன்டேஜ் ஏதாச்சும் ஸ்பெஷல் சிம்பலா இருக்கும். பை டிஃபால்ட்டா வந்து இது எனேபிள் தான் நீங்க பண்ணணும். இது மஸ்ட் இது. பை டிஃபால்ட்டா வந்து இது எனேபிள்ல தான் இருக்கும். நீங்க டிசேபிள் பண்ணாதீங்க. ஆர்கனைசேஷன் லெவல்ல இருந்தீங்கன்னா, டிசேபிள் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஒரு இந்த மாரி கிரிட்டிக்கலான பாஸ்வேர்ட் நீங்க செட் பண்ணும்போது தான், உங்களோட அட்டாக்கர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து அத வந்து எடுக்க முடியாது. ஓகேவா? பாஸ்வேர்ட் வந்து ஹேக் பண்ண முடியாது. சிஸ்டத்த வந்து ஹேக் பண்ண முடியாது. ஓகே. ஸோ இதுதான் வந்து அந்த பாஸ்வேர்ட் பாலிசியோட கான்செப்ட். ஓகேவா? பாஸ்வேர்ட் பாலிசியோட பாலிசிஸ் எல்லாமே. ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம மூவ் பண்ண போறது வந்து, இத நான் லைவ்ல காட்டுறேன். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் லைவ்ல காட்டுறேன். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அ அ அக்கவுண்ட் பாஸ்வேர்ட். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம்? ஸோ அந்த பாஸ்வேர்டுக்கு காம்ப்ளக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இந்த பாஸ்வேர்ட் அட் எஸ்எஸ் அந்த காம்ப்ளக்சிட்டிய ரீச் பண்றதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துருக்கேன். ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்க வர்றது வந்து யூசர் அக்கவுண்ட் லாக் அவுட் பாலிசி. ஸோ யூசர் அக்கவுண்ட் லாக் அவுட் பாலிசிய நீ வந்து அப்படியே போனீங்கன்னா, அக்கவுண்ட் லாக் அவுட் பாலிசி டியூரேஷன். ஓகே. இதுல வந்து சாரி. அக்கவுண்ட் லாக் அவுட் பாலிசி டியூரேஷன். ஒரு நிமிஷம். இது ஸோ வந்து அக்கவுண்ட் லாக் அவுட் டியூரேஷன்.
ஸோ இந்த அக்கவுண்ட் லாக் அவுட் டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட் லாக் அவுட் டியூரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த அக்கவுண்ட் வந்து நம்மளுக்கு எப்போ வந்து லாக் அவுட் ஆகுது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது கொஞ்சம் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன்னு வச்சுக்கங்களேன். பை டிஃபால்ட்டா பார்த்தீங்கன்னா, பை டிஃபால்ட்டா வந்து இஸ் நாட் டிஃபைன்டுன்னு சொல்லிட்டு காட்டும். இட் மீன்ஸ் தட் ஹவ் லாங் த அக்கவுண்ட் ஷுட் பி லாக் அவுட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு யூசர் வந்து பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்றாங்க. என்டர் பண்ணும்போது அவங்களோட அந்த 3 டைம் வந்து லாக் அவுட் ஆயிடுச்சு. பாஸ்வேர்ட் வந்து தப்பா என்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அக்கவுண்ட் வந்து என்ன செய்யணும்னா லாக் அவுட் ஆயிடும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து அக்கவுண்ட் லாக் அவுட் டியூரேஷன். எத்தன மணி நேரம் அந்த அக்கவுண்ட் வந்து லாக் அவுட் ஆகி இருக்கணும், டியூரேஷன் வந்து எத்தன மணி நேரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதோட மீனிங். பை டிஃபால்ட்டா வந்து இது வந்து நாட் டிஃபைன்டுன்னு சொல்லிட்டு தான் இருக்கும். ஸோ 2வது பாலிசி அக்கவுண்ட் லாக் அவுட்ல வந்து 2வது பாலிசி பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட் லாக் அவுட் ட்ரஸ்ட் ஹோல்ட். இதுனா எத்தன தடவ அவங்க வந்து அக்கவுண்ட்ட வந்து பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ணுவான். த தப்பான பாஸ்வேர்ட் வந்து எத்தன மணி வரைக்கும் அது வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதோட மீனிங். ஓகேவா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பாஸ்வேர்ட் போடுறாங்க, தப்பாயிடுது. 2வது டைம் வந்து அதே பாஸ்வேர்ட் போடுறாங்க, தப்பாயிடுது. 3வது டைம் வந்து பாஸ்வேர்ட் போடுறாங்க, தப்பாயிடுது. 3 டயத்துல வந்து 4வது தடவ 3 டைம் எனக்கு வந்து அந்த பாஸ்வேர்ட் ராங்கா இருந்துச்சுன்னா, அக்கவுண்ட் வந்து லாக் ஆயிடணும். ஓகேவா? அதுதான் வந்து ட்ரஸ்ட் ஹோல்டு. எத்தன தடவ அவங்க ட்ரை பண்ணி பாஸ்வேர்ட் தப்பா இருந்துச்சுன்னா, அ அக்கவுண்ட் வந்து லாக் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதோட மீனிங் ட்ரஸ்ட் ஹோல்டு. அ ஸோ இது பை டிஃபால்ட்டா வந்து 0 அட்டெம்ப்ட்ல தான் இருக்கும். அது வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணும்போது நான் சொல்றேன். 0 இன்வாலிட் லாக் ஆன் அட்டெம்ப்ட். ஃபர்ஸ்ட் தடவ போடும்போதே உங்களுக்கு வந்து லாக் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் டெஸ்ட் 1 வந்து லாக் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் இருக்கணும் அக்கவுண்ட். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டரால லாக் அவுட் பண்றது. அலோவ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கவுண்ட் 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 லாக் அவுட் அப்படி சொல்லிட்டு இது நம்மளுக்கு தேவையில்ல. 3வது பார்த்தீங்கன்னா, ரீசெட் அக்கவுண்ட் லாக் அவுட் கவுண்டர் ஆஃப்டர். அதுக்கு அடுத்து வந்து எப்பன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் கழிச்சு ரீசெட் ஆவணும்ல. அந்த அக்கவுண்ட் கவுண்டர் வந்து லாக் அவுட் கவுண்டர் வந்து ரீசெட் ஆவணும்ல. இப்ப நான் 3 தடவ வந்து தப்பான பாஸ்வேர்ட் போட்டேன். 4வது தடவ 3வது தடவ போடும்போது எனக்கு வந்து அக்கவுண்ட் லாக் ஆயிடுச்சு. ஸோ வந்து அது வந்து எத்தன மணி நேரம் சென்று ரீசெட் ஆவணும், அந்த அக்கவுண்ட் வந்து ரீசெட் ஆவணும்னு சொல்லிட்டு தான் இந்த பாலிசியோட மீனிங். ஓகேவா? ஸோ அதில நான் இங்க குடுத்துருக்கேன். பை டிஃபால்ட்டா வந்து நாட் டிஃபைன்டு குடுத்துரும். இட் மீன்ஸ் தட் ஆஃப்டர் லாக் அவுட் டைம் பீரியட் ஃபார் ரீசெட் அக்கவுண்ட் லாக் அவுட். ஓகேவா? அது வந்து டைம் குடுக்குறது. எத்தன மணி நேரம் சென்று திருப்பியும் வந்து அவங்களோட பாஸ்வேர்ட என்டர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் குடுக்குறது. ஓகே. ஸோ இத ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து பாஸ்வேர்டு பாலிசில பாஸ்வேர்டு பாலிசில வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஃபுல்லா இது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். 2வது பார்த்தீங்கன்னா, அ யூசர் அக்கவுண்ட் பாலிசிய வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் உங்களுக்கு. ஓகேவா? இது வந்து நம்மளுக்கு வந்து 2மே வந்து பிராக்டிகலா பார்க்கறது தான் நம்மளே இருக்கு. தியரிய நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பிராக்டிகலா பார்க்கறது தான் நம்மளுக்கு வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ அதில வந்து அ என்னோட சர்வர் ஓகே. என்னோட சர்வர் இதில வந்து நம்ம வந்து பாஸ்வேர்ட் பாலிசி வந்து எப்படி செட் பண்றான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மினிமம் பாஸ்வேர்ட் ஏஜென்ட் இருக்குல்ல, இதெல்லாம் பை டிஃபால்ட்டாவே இருக்கட்டும். ஓகேவா? 90 டேஸ் இருக்கட்டும். ஸோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு காட்டுறேன் நானு இது. ஸோ மினிமம் பாஸ்வேர்ட் ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 1 டேன்னு இருக்கு. இது வந்து 1 டேன்னு இருக்கு. இப்போ வந்து இது 1 டேவ வந்து நான் 0வா மாத்துனேன்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு யூசர் வந்து நம்மளுக்கு வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணிடுவோம். யூசரால பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ண முடியுமான்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு. ஜிபி அப்டேட் நான் என்னோட பாஸ்வேர்ட் பாலிசிய வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிறேன் என்னோட கிளையன்ட் சிஸ்டத்துல. ஓகே. இப்போ வந்து நான் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்றேன்.
அனேபிள் த ப்ரொவைட் நியூ பாஸ்வேர்ட் மஸ்ட் பி காம்ப்ளெக்சிட்டி மேக்ஸ். ஓகே. இது எதனாலனா, நான் ஏற்கனவே வந்து அந்த பாஸ்வேர்ட் நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். சரி, நான் வந்து வேற யூசர் எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த யூசருக்கு வந்து நான் ஏற்கனவே வந்து பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணிட்டேன். ஸோ, அதனால வந்து எனக்கு எரர் காட்டுது. ஸோ, இதே நான் வேற யூசர் எடுத்துக்கிறேன். யூசர்ல வந்து வேற யூசரு A.Ali ஏற்கனவே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். A.Ali. ஓகே. A.Aliன்னு நான் எடுத்துக்கிறேன். அந்த யூசரை லாகின் பண்ணிட்டு, அந்த யூசருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்விட்ச் யூசர் சைன் அவுட். ஓகே. ஸ்விட்ச் யூசர், அதர் யூசர் A.Ali. ஸோ, ஆக்சுவலா வந்து யூசர் இந்த பாலிசியோட மீனிங் என்னன்னா, நான் உங்களுக்கு எப்படி இந்த பாஸ்வேர்ட் பாலிசி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் நான் காட்டுறேன். ஓகேவா? ஸோ வந்து நம்ம வந்து என்ஃபோர்ஸ் பாஸ்வேர்ட் ஹிஸ்டரி வந்து பை டிஃபால்ட்டா 24 தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ வந்து 24 டைம் கழிச்சு தான் அந்த பாஸ்வேர்ட் வந்து அவங்க வந்து திருப்பி ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண பாஸ்வேர்டை யூஸ் பண்ற மாரி இதோட மீனிங். 90 டேஸ் வந்து லைஃப் 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 ஆஃப் த பாஸ்வேர்ட் 90 டேஸ் வந்து அலைவா இருக்கும். ஓகேவா? ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மினிமம் பாஸ்வேர்ட் வந்து எனக்கு 1 டே இருக்குன்னு சொல்லியிருக்கேன். எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு இது. ஸோ இப்போ நான் என்ன செய்றேன், இந்த யூசர்ல போயிட்டு கொஞ்சம் டைம் எடுக்குது லாகின் ஆகுறதுக்கு. நான் ஆக்சுவலா வந்து அந்த வேற யூசரை லாகின் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கணும். நான் அந்த ஏற்கனவே ரீசெட் பண்ண பாஸ்வேர்ட யூசரை வச்சு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ அதனால தான் இவ்வளோ டைம் எடுக்குது. இந்த லாகின் பண்றத. வேற யூசர் இருந்தா அது ப்ரொஃபைல் ரெஃபர் பண்ணும் அது லோக்கல் கம்ப்யூட்டர். ஆல்மோஸ்ட் தேர். ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த யூசருக்கு வந்து நான் வந்து பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணணும். ஓகேவா? நான் ரீசெட் பண்ண முடியணும் எனக்கு. ஏன்னா இந்த இந்த யூசருக்கு வந்து நான் ஏற்கனவே பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? மேபி 5 டேஸ் அந்த மாரி இருக்கும். ஏற்கனவே வந்து பாஸ்வேர்டு வந்து அவர் ரீசெட் பண்ணிட்டாரு. ஸோ ஆஃப்டர் 1 டே கழிச்சு அவருக்கு வந்து அந்த பர்மிஷன் இருக்கு. அவர் பாஸ்வேர்ட சேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த பர்மிஷன் இருக்கு. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, அந்த யூசர்ல வந்து அந்த ப இந்த அந்த அந்த இந்த யூசர் வந்து அப்ப பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ண பர்மிஷன் இருக்கணும். ஸோ அது எப்படி டெஸ்ட் பண்ணலான்னா, சேஞ்ச் பாஸ்வேர்ட் குடுத்துட்டு நான் என்ன செய்றேன், புது பாஸ்வேர்ட் வந்து அவருக்கு குடுக்குறேன். ஸோ அவரால சேஞ்ச் பண்ண முடியுது. ஸோ இதே அடுத்த அட்டெம்ப்ட் ஓகேவா? இப்போ வந்து அவருக்கு வந்து நான் ஏற்கனவே பாஸ்வேர்ட் வந்து 5 டேஸ் பிஃபோராவே கிரியேட் பண்ணதுனால, அவரால பாஸ்வேர்ட் வந்து சேஞ்ச் பண்ண முடியுது. ஸோ இதே அவரே திருப்பியும் வந்து 1 டே பிஃபோராவே இப்ப தான் ரீசெட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி தான் நான் ரீசெட் பண்ணேன். திருப்பியும் வந்து அவர இப்பயே திருப்பியும் இன்னொரு பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, திருப்பி நான் பாஸ்வேர்ட் அவருக்கு அந்த யூசருக்கே போயிட்டு பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்றேன். ஓகே. ம்.
பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா, அவரு வந்து 1 டே பிஃபோராவே வந்து அந்த பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்றாரு. இப்ப தான் சேஞ்ச் பண்ணாரு. 1 டே பிஃபோராவே சேஞ்ச் பண்ணதுனால, அந்த பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டு பாலிசி வந்து இவர பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்றதுக்கு அலோவ் பண்ணல. ஸோ, நான் இப்ப என்ன செய்றேன், இத வந்து நான் 0வா மாத்துறேன். இது வந்து நான் உங்களுக்கு எல்லா பாலிசியும் நான் காட்ட முடியாது. அதனால தான் நான் வந்து ஒரு பாலிசிய மட்டும் உங்களுக்கு காட்டுறேன், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஆனா, எல்லா பாலிசியும் நீங்க சேஞ்ச் பண்ணாலும், அது வந்து கிளையன்ட் சிஸ்டத்துல வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மினிமம் பாஸ்வேர்டு வந்து நான் என்ன செய்றேன், 0 ஆக்கிடுறேன். ஸோ 0னா இமிடியேட்டா அந்த யூசர் வந்து அந்த பாஸ்வேர்ட் வந்து ரீசெட் பண்ணலாம். 1 டே வெயிட் பண்ணணும்னு தேவையில்ல. ஓகேவா? ஸோ அப்ளை ஓகே. நான் வந்து என்னோட சர்வர்ல வந்து ஜிபி அப்டேட் பண்ணிக்கிறேன். ஜிபி அப்டேட் ஸ்லாஷ் ஃபோர்ஸ். ஓகே. ஸோ இப்ப இவரால இந்த பாஸ்வேர்ட் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ ஓகே. ஜிபி இதுலயே அப்டேட் பண்ணிடுறேன். சிஎம்டி ஜிபி அப்டேட் ஸ்லாஷ் ஃபோர்ஸ். ஓகே. அப்டேட் ஆயிடுச்சு. அப்டேட் ஆயிடுச்சுன்னா, அவரால இமிடியேட்டா வந்து அந்த அவரோட பாஸ்வேர்ட வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே. நான் இப்ப போயிட்டு அவரோட பாஸ்வேர்ட சேஞ்ச் பண்றேன். பாஸ்வேர்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? இத நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த பாஸ்வேர்ட் பாலிசி வந்து நல்லா தெளிவா புரிஞ்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் அது. ஓகே. ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம என்ன செய்ய போறோம், லாக் அவுட் பாலிசிக்கு வந்து மூவ் பண்றேன். ஸோ லாக் அவுட் பாலிசி வந்து டியூரேஷன் வந்து பை டிஃபால்ட்டா வந்து அன்டிஃபைன்டு இருக்கு. அட்டெம்ப்ட்ஸ் வந்து 2 அட்டெம்ப்ட்ஸ்ன்னு இருக்கு. ஸோ நான் என்ன செய்றேன், இந்த அட்டெம்ப்ட்ஸ் வந்து என்ன செய்றேன், அ 2 அட்டெம்ப்ட்ஸா மாத்துறேன். ஓகே. 2 அட்டெம்ப்ட்ஸ்ல வந்து எனக்கு வந்து பாஸ்வேர்ட் வந்து லாக் அவுட் ஆகணும். நீங்க அப்ளை குடுத்துட்ட பிறகு, இந்த 3மே வந்து உங்களுக்கு வந்து கான்ஃபிகர் ஆயிடும். ஓகேவா? நீங்க வந்து ஜஸ்ட் இந்த அக்கவுண்ட் லாக் அவுட் டெஸ்ட் ஹோல்டர் இருக்குல்ல, அத கான்ஃபிகர் பண்ண பிறகு எத்தன அட்டெம்ப்ட்ல வந்து உங்களுக்கு லாக் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அத வந்து நீங்க கான்ஃபிகர் பண்ணும்போது, சஜஸ்டட் வேல்யூ சேஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு அது ஆட்டோமேட்டிக்காவே வந்து உங்களுக்கு வந்துரும். ஓகேவா? நீங்க சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்காவே வந்துரும். பை டிஃபால்ட்டா இது இருந்தாலும் ஓகே தான். ஓகேவா? ஸோ இங்க எங்க வேல்யூ நீங்க சேஞ்ச் பண்றீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி இங்க வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஓகே. ஸோ என்ன செய்றேன், இப்போ வந்து பை டிஃபால்ட்டாவே நான் குடுத்துடுறேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்க அக்கவுண்ட் லாக் அவுட் டெஸ்ட் ஹோல்ட வந்து நீங்க கான்ஃபிகர் பண்ணும்போதே, உங்களுக்கு வந்து மீதி உள்ள பாலிசி எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அது சஜஸ்டட் வேல்யூ வந்து எடுத்துக்கும். ஓகேவா? நான் வந்து 2ன்னு செட் பண்ணியிருக்கேன். 2 அட்டெம்ப்ட்ல வந்து எனக்கு லாக் ஆகும்னு செட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து ஓகே குடுத்துட்டு, அப்ளை குடுத்துட்டு, ஓகே குடுத்துறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, வேல்யூ எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ எத பேஸ் பண்ணினா, இந்த அக்கவுண்ட் டெஸ்ட் ஹோல்ட வந்து பேஸ் பண்ணி இந்த வேல்யூ எல்லாம் இந்த பாலிசியோட வேல்யூ எல்லாம் சேஞ்ச் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ எனக்கு வந்து 2 அட்டெம்ப்ட்ல பாஸ்வேர்டு தான் லாக் ஆகணும். ஸோ என்ன செய்றேன், நான் திருப்பியும் லாக் ஆஃப் பண்ணிட்டு, லாக் அவுட் சைன் அவுட் பண்ணிடுறேன். சைன் அவுட் பண்ணிட்டு, ஸோ அதுக்கு பிஃபோரா நான் வந்து இங்க இங்க அந்த யூசர எடுத்து காட்டுறேன். உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த யூசர் இங்க இருக்காரு. இவர்ல ப்ராப்பர்ட்டீஸ் போனீங்கன்னா, அக்கவுண்ட். ஸோ இப்போ வந்து அன்லாக் அக்கவுண்ட்ன்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் இருக்கு. ஸோ அகமது அலியினோட அன்லாக் அக்கவுண்ட் இருக்கு. ப்ராப்பர்ட்டீஸ்ல போய் பார்த்தா தெரியும். ஸோ இவர் வந்து பாஸ்வேர்ட் வந்து தப்பா போடுறாரு. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஓகே. ஸோ குரூப் பாலிசி ரன் பண்ணனா, குரூப் பாலிசி ரன் பண்ணிக்கிறேன்.
gp update /push. ஸோ வந்து குரூப் பாலிசி ரன் பண்ணிட்டேன். ஸோ குரூப் பாலிசி வந்து ரன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன செய்ய போகிறேன் நான், இந்த அக்கௌண்ட் வந்து எப்படி லாக் ஆகுது, அதாவது 2 டைம்ஸ் வந்து அதோட பாஸ்வேர்டை வந்து தப்பாக போட்டால் எப்படி அக்கௌண்ட் லாக் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வந்து இப்போ என்ன செய்கிறேன், இதே யூசர்ஸ் வந்து நான் சைன் அவுட் பண்ணிவிட்டு நான் அக்கௌண்ட் வந்து 2 டைம்ஸ் வந்து ராங்காக போடுறேன். ஓகே, சைன் அவுட். ஸோ வந்து நான் பாஸ்வேர்டு வந்து ராங்காக போடுறேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், செகண்ட் அட்டெம்ப்ட், தேர்ட் அட்டெம்ப்ட். தேர்ட் அட்டெம்ப்ட்டில் வந்து எனக்கு வந்து லாக் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு 2 அட்டெம்ப்ட் வந்து எனக்கு அலோவ் பண்ணுச்சு. தேர்டு அட்டெம்ப்ட் வந்து எனக்கு லாக் ஆகிடுச்சு. ஸோ இது எப்படி நம்ம லாக் ஆகிடுச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த யூசர்ஸை ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கனாலே உங்களுக்கு வந்து அது லாக் ஆகணும் தெரியுது உங்களுக்கு. ஸோ இதை பாருங்கள், லாக் அவுட், அன்லாக் அக்கௌண்ட். அவர் வந்து அந்த பாஸ்வேர்டு வந்து நம்ம எதை நம்ம கொடுத்தோம், எந்த இதை சேஞ்ச் பண்ணோம், நம்ம வந்து இந்த த்ரெஷ்ஹோல்டு அக்கௌண்ட் லாக் அவுட் த்ரெஷ்ஹோல்டு வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணோம். சேஞ்ச் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்காக இந்த அக்கௌண்ட் டியூரேஷன் எல்லாம் எனேபிள் ஆச்சு. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக அதே சஜஸ்டட் வேல்யூ எடுத்துக்கிடுச்சு. நம்ம வந்து 2 அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து அக்கௌண்ட் வந்து லாக் ஆகிடுச்சு. எதில் பார்த்தா தெரியுது, என்னோட அந்த யூஸரோட ப்ராப்பர்ட்டிஸில் போனால் எனக்கு வந்து அக்கௌண்ட் லாக் ஆனது தெரியுது. ஓகேவா? ஸோ அன்லாக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த 10 நிமிட்ஸ் வெயிட் பண்ணணும்னு தேவையில்ல. ஓகேவா? அந்த யூசர்ஸ் சில நேரத்தில் வந்து எங்கேயாச்சும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து அக்கௌண்ட் லாக் ஆகிடும். அவங்க வந்து 10 நிமிஷம் ஒரு பிஸி இல்லாத யூசர்ஸாக இருந்தாங்கன்னா 10 நிமிஷம் வெயிட் பண்ணணும். 10 நிமிஷம் வெயிட் யூசர்ஸாக இருந்தாங்கன்னா 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு பிஸி யூசர்ஸாக இருந்தாங்கன்னா என்ன செய்வாங்க, டக்குன்னு வந்து அட்மின்ட்ட சொல்லுவாங்க, என்னோட அக்கௌண்ட் லாக் ஆகிடுச்சு, பாஸ்வேர்ட் போட்டேன் லாக் ஆகிடுச்சு, அதை வந்து அன்லாக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் இதை அந்த யூஸரோட அக்கௌண்ட்டில் போயிட்டு அந்த அன்லாக்கோட ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு அதை வந்து அன்லாக் அந்த டீட்டெயில்ஸை கொடுத்தீங்கன்னா, அந்த இதை வந்து செக் அவுட் பண்ணிங்கன்னா, செக்இன் பண்ணிங்கன்னா ஓகேவா, அது வந்து அப்ளை. ஓகே, ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து அன்லாக் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். திருப்பி நான் அந்த யூசர்ஸுக்கே போயிட்டு அக்கௌண்ட் வந்து அன்லாக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து அவர் வந்து கரெக்ட் பாஸ்வேர்டு ஃபஸ்ட்டு டைம் தப்பாக போட்டாலும் அந்த எரர் மெசேஜ் வராது. பார்த்தீங்க, செகண்ட் டைம் நான் கரெக்டாக போடுறேன். பாஸ்வேர்டு மறந்துடுச்சு நினைக்கிறேன். ஓகே, பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த அக்கௌண்ட் லாக் அவுட் ட்ரஸ்ட்டோட டீட்டெயில்ஸ், அந்த பாலிசியோட டீட்டெயில்ஸ். ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்து அசைனிங் த யூசர் அக்கௌண்ட் பாலிசி, யூசர் அக்கௌண்ட் பாஸ்வேர்ட் ஃபார் த குரூப் ஆஃப் யூசர். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ஒரு குரூப் பாலிசி வழியாக, ஒரு குரூப் பாலிசியில் வந்து அது டிஃபால்ட் டொமைன் பாலிசின்னு இருக்கும். அந்த டிஃபால்ட் டொமைன் பாலிசின்னு இருக்கும். அந்த டொமைன் பாலிசியில் வந்து பை டிஃபால்ட்டாக வந்து அக்கௌண்ட் லாக் அவுட் பாலிசியும் வந்து அது டிஃபால்ட்டாக வந்து கான்ஃபிகர் ஆகிருக்கும் பை மைக்ரோசாஃப்டால். அது வந்து நம்ம எப்படி வந்து வேல்யூ சேஞ்ச் பண்ணிவிட்டு எப்படி வந்து அந்த யூசர் வந்து இன்ட்ரப்ட் ஆகிறாங்க, எப்படி அந்த செக்யூரிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்த இது பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் வந்து இந்த இது சொல்லியிருக்கேனே, அசைனிங் த யூசர் அக்கௌண்ட் பாலிசி ஃபார் குரூப் ஆஃப் யூசர்ஸ். ஸோ வந்து நான் இதை குரூப் பாலிசி வழியாகவும் நான் பண்ண முடியும். ஓகேவா? இது வந்து நான் குரூப் பாலிசி வழியாகவும் நான் பண்ண முடியும். ஏன்னா எப்படின்னா, நான் வந்து ஒரு
இந்த இருக்குல்ல, இந்த அக்கவுண்ட்டுக்கு இந்த பர்ட்டிகுலர் ஓயூல உள்ள யூசருக்கு மட்டும் எனக்கு வந்து அந்த குரூப் பாலிசி அப்ளை பண்ணணும்னா, நான் எனக்கு வந்து அந்த பாஸ்வேர்டு பாலிசி அப்ளை பண்ணணும்னா, நான் வந்து இதுக்குன்னு செப்பரேட்டா நான் வந்து ஒரு குரூப் பாலிசி கிரியேட் பண்ணிட்டு, அதில வந்து அந்த பாஸ்வேர்ட் பாலிசி அப்ளை பண்ணிட்டு, நான் வந்து எனக்கு இந்த செட் ஆஃப் யூசருக்கு வந்து நான் வந்து பாஸ்வேர்ட் பாலிசி வந்து நான் அசைன் பண்ண முடியும். ஸோ, நான் அத அசைன் பண்ணல. ஏன்னா, அது வந்து ஜிபிஓ வழியா குரூப் பாலிசி வழியா வந்து அப்டேட் பண்றது. செப்பரேட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து செப்பரேட் செக்யூரிட்டி லெவல என்ஹான்ஸ் பண்றது. பாஸ்வேர்டு செக்யூரிட்டி லெவல வந்து என்ஹான்ஸ் பண்றது. ஸோ, நான் இந்த வீடியோல நான் அத பண்ணல. ஓகேவா. நான் அடுத்த வீடியோல வந்து எப்படி குரூப் பாலிசி வழியா நம்ம பண்றதுன்னு சொல்லிட்டு செப்பரேட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து எப்படி வந்து குரூப் பாலிசி வழியா பாஸ்வேர்டு செக்யூரிட்டி லெவல வந்து என்ஹான்ஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ, இப்ப இதுல வந்து நான் மீன் பண்றது என்னன்னா, ஃபைன் கிரைண்ட் அ பா கிரைண்ட் பாஸ்வேர்ட் பாலிசி. ஓகேவா. இது மூலியமா நம்ப வந்து குரூப் பாலிசி கிடையாது. இது மூலியமா நம்ப வந்து ஒரு செட் ஆஃப் குரூப்புக்கு வந்து நம்ம பாஸ்வேர்ட் பாலிசி வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். ஓகேவா. ஸோ, அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ இத நான் குளோஸ் பண்ணிடுறேன். ஓகேவா. ஸோ, இதையும் குளோஸ் பண்ணிடுறேன். ஸோ, எப்படி அத அப்ளை பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, சர்வர் மேனேஜர் போனீங்கன்னா, இதுல வந்து டூல்ஸ்ன்னு இருக்குல்ல. டூல்ஸ் போயிட்டு என்ன செய்யுங்க, ஆக்டிவ் டைரக்டரி அட்மினிஸ்ட்ரேட்டர் சென்டர்ன்னு இருக்குல்ல, அதுல போயிடுங்க. ஸோ, சேம் கான்செப்ட் தான். அது ஒண்ணும் வேரி ஆவாது. அத வந்து நீங்க குரூப் பாலிசில பண்றீங்க. இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டர்ல வந்து நீங்க பண்றீங்க. ஸோ, அதுல வந்து உங்களோட டொமைனோட எடுத்துருங்க. உங்க டொமைனுக்கு ரைட் கிளிக் பண்ணிட்டு என்ன செய்யுங்க, சிஸ்டம் பாருங்க. சிஸ்டத்துக்கு போங்க. சிஸ்டத்துல வந்து பாஸ்வேர்ட் செட்டிங்ஸ் கண்ட்ரோல்ன்னு இருக்குல்ல, அதுல போயிடு. ஓகேவா. ஸோ, அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து அது வந்துரும். ஓகே. இதுல என்ன செய்யும், பை டிஃபால்ட்டா வந்து எம்ப்டில தான் இருக்கும். பை டிஃபால்ட்டா வந்து எம்ப்டில தான் இருக்கும். நீங்க ரைட் கிளிக் பண்ணி நியூல போயிட்டு பாஸ்வேர்ட் செட்டிங் போனாலும் ஓகே. இல்லாட்டி இங்க வந்து நியூ பாஸ்வேர்ட் செட்டிங்ன்னு இருக்கும். ஓகேவா. ஸோ, இதுல பார்த்தீங்கன்னா, அந்த அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டும். ஓகேவா. இதோட பேர் நான் குடுத்துடுறேன். வந்து அட்மின் குரூப்ஸ்க்கு மட்டும் எனக்கு செட் பண்ற மாரி நான் வச்சுக்கிறேன். ஸோ, அதே தான். இது வந்து எத்தன அந்த கேட்டகரி லெவல்ல மூவ் பண்றது. ப்ரியாரிடைசேஷன்னா எத்தன லெவல்ல வந்து உங்களுக்கு இந்த பாஸ்வேர்ட் ரூல்ஸ் வந்து வரணும். இப்போ வந்து 1, 2, 3ன்னு இருக்குல்ல. எத்தனாவது இதுல வந்து உங்களுக்கு வந்து இந்த இது வந்து வரணும், கேட்டகரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, நான் வந்து ஒரு 10 குடுத்துறேன். நான் இத சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா. நான் அது வந்து ஒரு 5ஆவோ, 4ஆவோ, 3ஆவோ வந்து நான் சேஞ்ச் பண்ண முடியும். அப்படின்னா இந்த ரூல் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்டு ரன் ஆகும். ஓகேவா. அதோட மீனிங் தான் இந்த இது. நான் எத்தன இது இப்ப நான் இத 10ன்னு குடுத்தேன்னா, எனக்கு வந்து அந்த பிரியாரிட்டி வந்து 10ன்னு எடுத்துக்கும். இதே நான் 1ன்னு குடுத்தேன்னா, பிரியாரிட்டி வந்து 1ன்னு எடுத்துக்கும். ஓகேவா. வேற ஒண்ணும் டிஃபரெண்ட் கிடையாது இது. ஸோ, இதுதான் சேம் நம்ம அங்க பார்த்த மாரி தான் என்ஃபோர்ஸு, மினிமம் பாஸ்வேர்ட் லென்த்து. ஓகேவா. அங்கேயும் 7 கேரக்டர் தான் இருந்துச்சு. என்ஃபோர்ஸ் பாஸ்வேர்ட் ஹிஸ்டரி 24 பை டிஃபால்ட்டா. காம்ப்ளக்ஸிட்டி வந்து உங்களுக்கு வந்து எனேபிள் பண்ணியிருக்கணும். அதுக்கடுத்து வந்து மினிமம் பாஸ்வேர்ட் ஏஜ் வந்து 1ஆ இருக்கணும். அடுத்தது மேக்ஸிமம் வந்து 42ஆ இருக்கணும். ஓகேவா. ஸோ, இதில வந்து நம்ம வந்து அங்க செப்பரேட்டா பார்த்தோம். அந்த லாக் அவுட் பாலிசி வந்து நம்ம செப்பரேட்டா பார்த்தோம். இதில வந்து அதிலேயே இந்த ஒரே அ டெம்ப்ளேட்லேயே வந்து அது உங்களுக்கு வந்து இன்க்ளூட் ஆயிடுச்சு. ஓகேவா. ஸோ, நான் இதெல்லாம் குடுத்துட்டு நான் என்ன செய்றேன், எனக்கு வந்து அட்மினுக்கு மட்டும் நான் வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகேவா. அட்மின் மட்டும் எனேபிள் பண்றேன்னா, ஜஸ்ட் இந்த டைரக்ட்லி அப்டேட் டூல் இருக்குல்ல, அதில குடுத்துருங்க. செலக்ட் பண்ணிட்டு, ஏற்கனவே வந்து என்னோட அட்மின் குரூப் இருக்கு. ஸோ, இதில காட்டுறது உங்களுக்கு இதில யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் போனீங்கன்னா ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல எனக்கு ஏற்கனவே வந்து ஐடி டெலிகேஷன் சொல்லிட்டு எனக்கு ஒரு அட்மின் குரூப் இருக்கு. ஸோ, நான் என்ன செய்றேன், அந்த அட்மின் குரூப் மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இங்க. ஐடி. ஓகே. டன். ஸோ, நான் இப்ப அப்ளை குடுத்தேன்னா, எனக்கு வந்து எல்லா யூசர்ஸுக்கும் வந்து இந்த பாலிசி அப்ளை ஆவாது. ஓகேவா. நம்ம குரூப் பாலிசி மூலியமா புல் பண்ணும்போது, எல்லா யூசர்ஸுக்குமே வந்து அந்த பாலிசி அப்ளை ஆகும். இதே நான் வந்து இந்த அட்மின் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டர்ல போயிட்டு, ஓகேவா. நான் வந்து அந்த பாலிசியோட செட்டிங்ஸ் இப்போ நான் கிரியேட் பாலிசி செட்டிங்ஸ்ல போயிட்டு நான் வந்து கிரியேட் பண்ணேன்னா, இந்த பர்ட்டிகுலர் குரூப்புக்கு மட்டும் தான் இந்த இந்த பாலிசி அப்ளை ஆகும்.
ஓகேவா? எது வந்து பிரியரிட்டீஸா எடுத்துக்காதுன்னா, அந்த நம்ம வந்து குரூப் பாலிசில ரன் பண்றோம்ல, அது வந்து எடுத்துக்காது. இந்த குரூப்புக்கு மட்டும் எடுத்துக்காது. ஓகேவா? இதுல ரன் பண்ற இந்த டெம்ப்ளேட்ல உள்ள கான்ஃபிகரேஷன் மட்டும் எனக்கு வந்து இது பிரியரிட்டீஸா எடுத்துக்கும். ஓகேவா? நான் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னா, இது வந்து நான் ஒரு 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 8 கேரக்டர்ஸ்ன்னு வச்சுக்கிறேனே. ஸோ 8 கேரக்டர் வச்சுட்டேன்னா, எனக்கு வந்து இப்ப நான் வந்து அப்ளை பண்ணி ஓகே குடுத்துட்டேன். ஸோ எனக்கு என்ன ஆகும்னா, இந்த குரூப்ல உள்ளவங்களுக்கு எல்லாமே வந்து நெக்ஸ்ட் டைம் இந்த பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணும்போது, அ எத பிரியரிட்டீஸா எடுத்துக்கும்? எந்த இது வந்து ஆப்ஷன் ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே. ஸோ இந்த அட்மின் குரூப்புக்கு வந்து நான் என்ன செஞ்சிருக்கேன், ஒரு செப்பரேட்டா நான் வந்து ஒரு அ பாலிசியோட பாலிசிஸ் குரூப் பாஸ்வேர்ட் பாலிசி வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதுல வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ, இதில வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ, இந்த அட்மின் குரூப்புக்கு நான் இத வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ, இந்த டிஃபால்ட் இது எடுத்துக்குமா அப்படின்னு கேட்டா, இது எடுத்துக்காது. ஓகேவா? இந்த டிஃபால்ட் குரூப் டொமைன் பாலிசில வந்து நான் பாஸ்வேர்ட் பாலிசி கிரியேட் பண்ணேனே முன்னாடியே, அது வந்து இந்த குரூப்புக்கு அப்ளை ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆவாது. ஓகேவா? எல்லா யூசருக்கும் அப்ளை ஆகும். இந்த குரூப்புக்கு மட்டும் அப்ளை ஆவாது. எது வந்து இது பிரியாரிட்டி எடுத்துக்கும். அப்ப இந்த இதில நான் கிரியேட் பண்ணேன் பார்த்தீங்களா? இதில கிரியேட் பண்ணது தான் இது பிரியாரிட்டீஸா எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க. இதுலயும் நமக்கு குரூப் வைஸா நம்ம வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸாவும் நம்ம பாஸ்வேர்ட் வந்து அப்ளை பண்ணலாம். இதுலயும் அப்ளை பண்ணலாம். ஆனா எது பிரியாரிட்டி ஃபர்ஸ்ட்டு வரும்னா, இந்த இதுல கிரியேட் பண்றது தான் ஃபர்ஸ்ட்டு வந்து பிரியாரிட்டியா எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ வந்து பாருங்க, லைக் பண்ணுங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்கள சந்திக்கிறேன். ஓகே. பாய்.